மனோஜின் வாழ்க்கையில் வீசும் விவாகரத்து புயல். ரோகிணியிடம் இருந்து எப்படியாவது விடுபட வேண்டும் என்ற வெறியில் தன் நண்பன் ஜீவாவுடன் இணைந்து ஒரு விபரீத திட்டத்தை தீட்டுகிறான் மனோஜ். கள்ளக்காதல் நாடகம் என்ற கேவலமான ஆயுதத்தை கையில் எடுக்க துணியும் மனோஜின் முகம் பயத்திலும் பதற்றத்திலும் வேர்க்கிறது. ரோகிணியை பழிவாங்க ஒரு பொய்யான கள்ளக்காதலை உருவாக்கி அதன் மூலம் விவாகரத்து பெறலாம் என்ற ஜீவாவின் யோசனை மனோஜுக்கு ஒரு வைக்கோல் பட்டையாக தெரிகிறது. என் வாழ்க்கையே ஒரு போராட்டமாகிவிட்டது, இந்த வீட்டில் நிம்மதியே இல்லை என்று புலம்பும் மனோஜ் தன்மானத்தை அடகு வைத்தாவது அந்த பந்தத்தில் இருந்து தப்பிக்க நினைக்கிறான். ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சி இருந்தாலும் மறுபக்கம் ரோகிணியின் பிடியில் இருந்து தப்பிக்கும் ஆசை அவனை ஆட்டிப் படைக்கிறது. இந்த சூழ்ச்சிவலை அவனை காப்பாற்றுமா அல்லது அவனையே சிக்க வைக்குமா என்ற தவிப்பு அவன் கண்களில் அப்பட்டமாக தெரிகிறது. மீனாவின் இல்லத்தில் முத்துவின் பாசப் போராட்டம். வாடகை உயர்வு என்ற இடியுடன் வந்த வீட்டு உரிமையாளரை எதிர்கொள்ளும் முத்துவின் நிதானம் வியக்க வைக்கிறது. 3000 ரூபாய் திடீர் உயர்வு என்பதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்தாலும் தன் மாமியாரின் கௌரவத்திற்காக உரிமையாளரிடம் தர்க்கம் செய்கிறான். உழைக்கும் வர்க்கத்தின் வலி என்னவென்று உரிமையாளருக்கு புரிய வைக்க முயலும் முத்து இறுதியில் தன் மனைவியின் குடும்பத்திற்காக 2000 ரூபாய் உயர்வுக்கு சம்மதிக்க வைக்கிறான். அந்த சிறிய வீட்டில் நிலவும் வறுமையையும் தன் மாமியார் படும் கஷ்டத்தையும் கண்டு முத்துவின் மனம் கசிகிறது. நாங்கள் இருக்கிறோம் அத்தை, கவலைப்படாதீர்கள் என்று அவன் சொல்லும்போது அந்த வார்த்தைகளில் ஒரு ஆளுமையும் நம்பிக்கையும் தெரிக்கிறது. மீனாவிற்காக எதையும் செய்ய துணியும் அந்த அன்பான கணவனின் முகம் அந்தச் சூழலில் ஒரு மாபெரும் நிழலாக படர்கிறது. முத்துவின் இந்த விட்டுக் கொடுக்கும் குணம் அவரது பரந்த மனதிற்கு ஒரு சான்றாக அமைகிறது. விஜயாவின் அதிகாரத்திற்கு அண்ணாமலை வைக்கும் முற்றுப்புள்ளி. வீட்டில் எப்போதும் நிலவும் சலசலப்பில் இருந்து விடுபட தன் உயிர் நண்பன் பரசுவை அழைத்துக் கொண்டு மொட்டை மாடிக்கு தஞ்சம் புகுகிறார் அண்ணாமலை. விஜயாவின் நச்சரிப்பும் அதிகாரத் தோரணையும் அவரை மனதளவில் வெகுவாக காயப்படுத்தியுள்ளது. மௌனமே ஒரு மாபெரும் ஆயுதம் என்பதை நிரூபிக்கும் வகையில் விஜயாவை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு நண்பனுடன் பழைய கதைகளை பேசத் தொடங்குகிறார். விஜயா எவ்வளவோ கேட்டும் அவளை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் நண்பனுடன் இரவு முழுவதும் பேசப் போவதாகக் கூறுவது அவளது அகங்காரத்திற்கு விழுந்த பலத்த அடியாகும். தன் மனைவியின் பேச்சைக் கேட்காத ஒரு கணவனாக அவர் காட்டும் அந்த பிடிவாதம் பல வருடங்களாக அடக்கி வைக்கப்பட்ட கோபத்தின் வெளிப்பாடாகவே தெரிகிறது. மாடியில் நண்பனுடன் பாய் போட்டு படுக்கும் அந்த எளிமையில் ஒரு நிம்மதியான உறக்கத்தை தேடுகிறார் அண்ணாமலை. மீனாவின் நெஞ்சில் கனலும் லட்சிய கனவு. வாடகை வீட்டின் வலியை சிறுவயதிலிருந்தே அனுபவித்து வரும் மீனா முத்துவிடம் தன் மனபாரத்தை இறக்கி வைக்கிறாள். என் அம்மாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கித் தர வேண்டும் என்ற அவளது ஆசை வெறும் ஆசையல்ல, அது அவளது வாழ்நாள் லட்சியம். தாய் பாசத்தின் உச்சம் மீனாவின் ஒவ்வொரு வார்த்தையிலும் எதிரொலிக்கிறது. முத்துவின் ஆதரவான பேச்சைக் கேட்டு நெகிழும் மீனா, உங்களைப் போன்ற ஒரு கணவர் கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று உருகுகிறாள். அடுக்குமாடி குடியிருப்பில் பூக்கடை வைத்தது முதல் இன்று வரை தான் கடந்து வந்த பாதையை நினைத்துப் பார்க்கிறாள். தன் லட்சியம் நிறைவேற முத்துவின் துணை இருக்கும் என்ற நம்பிக்கை அவளுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது. முத்து அவளுக்கு தரும் அந்த ஊக்கம் ஒரு சாதாரண பெண்ணை ஒரு சாதனையாளராக மாற்றும் வல்லமை கொண்டது என்பதை அந்த இரவு உணர்த்துகிறது. தனிமையின் பிடியில் தவிக்கும் விஜயாவின் வஞ்சகத் தோரணை. வீட்டில் உள்ள அனைவரும் தன்னை விட்டு பிரிந்து சென்றதை ஜீரணிக்க முடியாமல் தன் தோழி பார்வதியிடம் புலம்புகிறாள் விஜயா. அண்ணாமலையின் புறக்கணிப்பும் பிள்ளைகளின் பிரிவும் அவளை மனதளவில் ஆட்டிப் படைத்தாலும் அவளது பேச்சில் இன்னும் அந்த ஆணவம் குறையவில்லை. தனிமை என்பது ஒரு கொடிய நஞ்சு என்பதை உணரும் விஜயா தன் வீட்டை ஒரு மையான அமைதி சூழ்ந்திருப்பதை எண்ணி வருந்துகிறாள். ஆனால் அந்த வருத்தத்திலும் கூட மற்றவர்களை குறை கூறும் குணத்தை அவள் கைவிடவில்லை. அண்ணாமலை தன்னை மதிக்காமல் நண்பனுடன் மாடிக்குச் சென்றது அவளது ஈகோவை பலமாக தாக்குகிறது. எல்லோரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், நான் மட்டும் இந்த பெரிய வீட்டில் அனாதையாக இருக்கிறேன் என்று அவள் சொல்லும்போது அவளது முகத்தில் ஒருவித விரக்தியும் வன்மமும் கலந்திருக்கிறது. தன் அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்ட அவள் அடுத்ததாக என்ன செய்யப் போகிறாள் என்ற மர்மம் அவள் பார்வையில் ஒளிந்திருக்கிறது.